ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் கிரியேஷன். இன்னைக்கு நம்மளோட சேனல் என்ன பார்க்க போறோம்னா, சைன் அப் பேஜ் எப்படி டிசைன் பண்றது அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி சைன் இன் பேஜ் எப்படி டிசைன் பண்றதுன்னு நம்ம பார்த்துருப்போம். நீங்க அந்த வீடியோ பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்க சைன் இன் பேஜ் டிசைனையும் நீங்க பார்த்துக்கலாம். ஸோ நீங்க அதை பார்த்துட்டு நீங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் தென் நம்ம சைன் இன் பேஜ்ல இருந்து சைன் அப் பேஜுக்கு எப்படி ப்ரோட்டோ டைப்பிங் பண்றது, ஸோ அதை பத்தியும் நீங்க நம்ம பார்க்க போறோம். ஸோ நீங்க நம்மளோட வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்க்கறது மூலியமா மாடர்ன் ட்ரெண்டுக்கு எப்ப எப்படி நம்ம டிசைன் பண்றதுன்னு நீங்க பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஆல்ரெடி டிசைன் பண்ணியிருக்கிற சைன் இன் பேஜ் டிசைன். ஸோ நம்ம இதுல இருந்தே நம்ம சைன் அப் பேஜ் டிசைன் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எந்த ஒரு டிசைன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம மைண்ட் மேப் பண்ணணும். ஸோ ஒரு சைன் அப் பேஜ் வேணும்னா நமக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் வேணும் அப்படின்றத நம்ம மைண்ட் மேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம எடுத்த உடனே டைரக்டா டிசைன் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸோ நீங்க அங்கங்க ஸ்ட்ரக் ஆகுவீங்க. ஸோ எப்பயுமே நம்ம மைண்ட் மேப் பண்ணிட்டு நம்ம டிசைன் பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சைன் அப் பேஜுக்கு தேவையான எலமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம மைண்ட் மேப் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், தென் இமெயில் ஐடி, கிரியேட் நியூ பாஸ்வேர்ட் அண்ட் ரீடைப் நியூ பாஸ்வேர்ட். ஸோ இந்த எலமெண்ட்ஸ்லாம் தேவை. ஸோ நம்ம அந்த எலமெண்ட்ஸ்லாம் நம்ம இந்த சைன்இன் பேஜ்லேருந்து நம்ம சைன் அப் பேஜுக்கு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தேவையான ஆர்ட் போர்ட்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்ம இப்போ இந்த சைன்இன் பேஜ்லேருந்து சைன் அப் பேஜ் எப்படி டிசைன் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்றதெல்லாம் நம்ம எடுத்து வச்சிட்டோம். ஸோ நம்ம இப்போ டிசைன் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், தென் இந்த இமெயில் ஐடி, கிரியேட் நியூ பாஸ்வேர்ட், ரீடைப் நியூ பாஸ்வேர்ட். ஸோ இதெல்லாம் என்ன வேணும்ன்ற நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நமக்கு ஸ்பேஸ் பத்தாதனால நம்ம அந்த ஆர்ட் போர்ட் டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். ஸோ நீங்கள் இதை பிடிச்சி நீங்கள் ட்ராப் பண்ணிக்கலாம். தென் இதையும் நீங்கள் கீழே கார்னரில் வச்சிடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இதை நம்ம ட்ராக் பண்ணி கீழே எடுத்துட்டு வச்சிடலாம். நம்ம அதுக்கப்புறம் கரெக்டாக அலைன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மூவ் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். தென் இதோட நேம் நம்ம கிரியேட் நியூ பாஸ்வேர்ட் அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸுமே நம்ம சேஞ்ச் பண்ணணும். பிகாஸ் இது சைன் அப் பேஜ் நம்ம டிசைன் பண்ணனால நம்ம எல்லா எலமெண்ட்ஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்ஸ்பிரேஷனுக்கு ஒரு 4-5 வெப்சைட்ஸு இல்லை நீங்கள் நிறைய இது யூஸ் பண்ணவே தெரியும். ஒரு சைன்இன் பேஜுக்கு என்னென்ன தேவை, ஸோ எந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி டிசைன் நீங்கள் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து வச்சுக்கிட்டு ஸோ உங்களோட ஓன் டிசைன் பண்ணுங்க எப்பயுமே. நம்ம இப்போ இதை குரூப் பண்ணிட்டு தென் ரீடைப் பாஸ்வேர்டுக்கு நம்ம ஒரு இது பண்ணிக்கணும். இப்போ பாருங்க, நான் இதை நான் ரீடைப் பாஸ்வேர்டுக்கு ஒரு இதுக்கு சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ பாருங்க, நம்ம ரீடைப் பாஸ்வேர்டு அப்படின்றதுக்கு நம்ம மூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன தேவைன்னா, இங்கே ஒரு ஃபர்ஸ்ட் நேமு, ஒரு லாஸ்ட் நேமுக்கு. ஸோ இதே மாதிரியே தான் நீங்கள் பாக்ஸ் கிரியேட் பண்ணி ஃபாண்ட் உள்ள இன்செர்ட் பண்ணி பண்ணிக்கலாம். பாருங்க, நான் இப்போ இதுலேருந்து நான் காப்பி பண்ணிட்டு இதில் பிளேஸ் பண்ணிடுறேன். இது பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை, ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் அதுக்குள்ள இதில் இருக்கு. எப்படி நம்ம ஆட் பண்ணுமோ அதே மாதிரியே நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். தென் இதை நம்ம கரெக்டாக அலைன் பண்ணிக்கலாம். இதில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸுமே நம்ம சென்ட்ரல் எலிமெண்ட் பண்ணி கரெக்டான ஸ்பேஸிங்க நம்ம அலைன் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்க, இதோட ஸ்பேஸிங்கு இதோட இது எல்லாமே நம்ம கரெக்டாக அலைன் பண்ணிக்கிறோம். தென் இதோட அலைன்மெண்ட்ஸ் ஒவ்வொரு இதுக்குமே கரெக்டாக அலைன் பண்ணிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு நெக்ஸ்ட் என்ன தேவைப்படும்னா, இங்கே நம்ம அக்னாலேஜ் பண்ணுற மாதிரி வேணும். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்னாலேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு பாக்ஸ் போட்டு அதுக்கு அக்னாலேஜ் பண்ணுற மாதிரி பாருங்க, ஐ அக்செப்ட் தி டேர்ம்ஸ் அண்ட் பாலிசி. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு பாக்ஸ் தேவைப்படும். ஸோ எல்லா இதுக்குமே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் பாலிசி இருக்கும். ஸோ நம்ம அதை அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அது லாகின் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்மளும் டிசைன் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த சைன்இன் பதிலாக சைன் அப்னு சேஞ்ச் பண்ணுவோம். நீங்க ஜஸ்ட் இதை வந்து நீங்க டபுள் டேப் பண்ணி சைன்இன் பதிலாக நம்ம சைன் அப் அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க சைன் அப் சேஞ்ச் பண்ணி அலைன்மெண்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கும். இதை நீங்க சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் நம்ம என்டர் பண்ணிடுவோம். தென் இமெயில் ஐடி நம்ம என்டர் பண்ணிடுவோம். தென் கிரியேட் நியூ பாஸ்வேர்ட், ரீடைப் நியூ பாஸ்வேர்ட். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, நம்ம சைன் அப் பண்ண மேல் வந்து இங்கே டிஃபால்ட்டாக கார்னரில் வந்து அது வந்து பிளேஸ் ஆகிருக்கும். ஜஸ்ட் நம்ம நேம் வந்து டைப் பண்ணாவே போதும், அதோட இது வந்து நமக்கு பிளேஸ் ஆகிடும். இப்போ பாருங்க, நான் இதை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிட்டு இதில் வந்து நான் இந்த இது சேஞ்ச் பண்ணிட்டேன். இதோட ஒப்பாசிட்டி ஒரு 50 வச்சுக்கிறேன். ஸோ நம்ம சைன் அப் பேஜ் பண்ண மேலே என்னன்னா டிஃபால்ட்டாக இந்த மாதிரி இமெயில் ஐடி ஜிமெயில் ஐடி வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த எலமெண்ட்ஸை நம்ம வந்து மேலே வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இதையும் நம்ம மேலே மூவ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இப்போ வந்து நம்ம ஒரு சைன் அப் பேஜ் வந்து நம்ம சைன்இன் பேஜ் வந்து ஒரு சைன் அப் பேஜை சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ பாருங்க, இதுல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே நம்ம வந்து இப்போ நம்ம டிசைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்னன்னா பாஸ்வேர்டு ஹைட் ஆயிருக்கு. ஸோ நமக்கு பாஸ்வேர்டு வந்து ஷோ ஆகிற மாதிரி ஒன்று வேணும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், ஸோ ஜஸ்ட் நம்ம இதை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இதை டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டு நம்ம இதில் இருக்க எலமெண்ட்ஸ் இந்த இங்க இருக்கு பாத்தீங்களா, ஸோ இதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுல இருக்கிற ஐகான்ஸ், இதுல இருக்கிற இந்த ஐடாப்ஸ் இதெல்லாமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே ஆல்ரெடி நான் டிசைன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் அதுலேருந்து நான் எடுத்து வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிடுறேன். இது பாருங்க, இதில் நம்ம ஆல்ரெடி நம்ம சைன்இன் பேஜுக்கு டிசைன் பண்ணதே தான் இது. நம்ம இதை குரூப் பண்ணிட்டு இதை நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம டூப்ளிகேட் பண்ணிட்டு நம்ம எடுத்துட்டு வந்து நம்ம இப்போ பண்ணுற டிசைனை வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இதை நான் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ இதை வந்து நான் பிளேஸ் பண்ணிட்டேன். தென் இதில் வந்து நம்ம இந்த ரீடைப் பாஸ்வேர்ட் அதெல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஒரு டிசைன் பண்ணுறதா இருந்தாலும் ஒயிட் ஸ்பேஸிங் வந்து அதிகமாக இருக்க மாதிரி பண்ணுங்க. அப்போ தான் நம்ம பண்ணுற டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ நம்ம எந்த ஒரு டிசைன் பண்ணாலுமே வந்து ஒயிட் ஸ்பேஸிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியே நீங்கள் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீடைப் பாஸ்வேர்ட், கிரியேட் நியூ பாஸ்வேர்ட் ரெண்டு இதுக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட்னு கொடுக்கணும். பிகாஸ் நம்ம வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா சைன்இன் பண்ணுவோம். ஸோ நம்ம சைன்அப் பேஜில் வந்து இதை வந்து நம்ம ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட்னு கொடுத்துட்டு இதை வந்து நம்ம சைன்இன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நம்ம சைன்இன் தானே பண்ணுவோம். ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். இப்போ பாருங்க, நம்ம ரெண்டு இதுலையுமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு இதுலையுமே நம்ம ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் சைன்இன் அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு லோ ஃபிடெலிட்டி சைன் அப் பேஜ் வந்து நம்ம டிசைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஹை ஃபிடெலிட்டி டிசைனை இதை எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம சைன்இன் பேஜ் டிசைன் பண்ண ஒரு ஹை ஃபிடெலிட்டி டிசைனு. ஸோ நம்ம இப்போ இது என்ன பண்ண போறோம்னா, ஸோ சைன் அப் பேஜுக்கு டிசைன் பண்ண போறோம். இப்போ வந்து நம்ம இதோட ஆட்போர்ட் சைஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஹைட் வந்து நமக்கு பத்தாது. ஸோ நம்ம வந்து ஆட்போர்டோட சைஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதுல இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஸோ இதுல இருக்கிறதெல்லாம் நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் அதுக்கு பதிலாக நம்ம வெல்கம் கொடுக்கணும். ஏன்னா நம்ம இப்போ வந்து நியூவாக தானே நம்ம வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்றோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வெல்கம் அப்படின்றத நம்ம கொடுத்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதோட சைஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக அலைன் பண்ணிக்கலாம். தென் இதுலயும் நம்ம வந்து அந்த வெல்கம் அப்படின்றத நம்ம கொடுத்துருவோம். இப்போ பாருங்க, நம்ம ரெண்டு இதுலையுமே நம்ம வந்து வெல்கம் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இதோட இமேஜஸ் எல்லாமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ இதில் இருக்கிற நான் ஆல்ரெடி டிசைன் பண்ணிருக்கனால நான் அந்த இமேஜ் வந்து நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த இமேஜ் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் அதை பிளேஸ் பண்ணிக்கலாம். தென் நான் வந்து ஆல்ரெடி இதுக்கு ஐகான் இமேஜ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நான் இந்த இமேஜை வந்து நான்
இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இங்கே இப்படி கூட நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிட்டேன். டூப்ளிகேட் பண்ணதை நான் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகே, நான் இப்போ இதை வந்து நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இங்க இருக்கிற இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கீழே மூவ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம மூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இது நம்ம கீழே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு வந்து இதே மாதிரி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படின்ற ஒரு டேப் தேவைப்படுது. ஸோ நான் இங்க வந்து நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சாஃப்ட் யூஐ டிசைன்ஸ் பத்தி நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ நீங்க அந்த கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க அந்த வீடியோ நீங்க பார்த்துக்கலாம். சாஃப்ட் யூஐ எப்படி நம்ம டிசைன் பண்றது அப்படின்றத நீங்க பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, உங்களுக்கு டவுட் வரும். ஸோ இந்த மாதிரி நமக்கு எப்படி டிசைன் பண்றது அப்படின்றது. ஸோ இங்க பாருங்க, நான் உங்களுக்கு இங்க சொல்றேன். ஸோ நம்ம இமேஜ் இங்க எடுத்துட்டோம். ஸோ இதுல வந்து என்ன எடுத்து வச்சிருக்கிறேன்னா, ஒரு ஐகானு. இப்ப பாருங்க, இந்த ஐகான் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு மேல ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிருக்கேன். ஸோ இந்த சர்க்கிள் மேல நான் இந்த ஐகானை வந்து நான் பிளேஸ் பண்றேன். இப்ப பாருங்க, நான் சென்டர்ல நான் பிளேஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இது என்ன பண்ண போறேன்னா, இது ரெண்டுத்தையும் நான் குரூப் பண்றேன். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் குரூப் பண்ணிக்கிறேன். இது குரூப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்க இந்த இடத்துல நீங்க பிளேஸ் பண்ணிட்டு நீங்க இதை குரூப் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நம்ம வந்து இங்க பாத்தீங்கன்னா நம்ம டிசைன் பண்ணிருக்கிற இந்த மாதிரியான ஒரு டிசைன் வந்துடும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இதெல்லாமே நம்ம வந்து குரூப் பண்ணிட்டு இதை நம்ம கரெக்டா அலைன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு என்னன்னா, இதுக்கு பதிலாக நம்ம கிரியேட் நியூ பாஸ்வேர்டு அப்படின்னு வேணும். ஸோ இப்போ வந்து இதுக்கு கிரியேட் நியூ பாஸ்வேர்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம இதே மாதிரி நம்ம ப்ரீவியஸாக நம்ம டிசைன் பண்ணிருக்கிறதுல கூட நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எல்லாமே நம்ம ஒன் டைம் நம்ம டிசைன் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம ரீப்ளேஸ் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம டிசைன் பண்ணணுன்றதோட இப்போ பாருங்க, இப்போ இந்த கிரியேட் நியூ பாஸ்வேர்டு, ரீடைப் பாஸ்வேர்டு. ஸோ நான் ரெண்டுமே நான் வந்து இங்கே நான் வந்து ட்ராக் பண்ணி வச்சிடறேன். ஸோ இதில் இருக்கிற நம்ம அந்த பாஸ்வேர்டுன்றதை எடுத்துட்டு நம்ம கிரியேட் பாஸ்வேர்டு அப்படின்றத நம்ம இதில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். வேற எதுவுமே இல்லை, மீதி எல்லாமே அதோட சேம் தான். ஸோ இதில் வந்து நம்ம ரீடைப் பாஸ்வேர்டு அப்படின்றத நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். ஸோ அதையும் நம்ம இங்கே இடத்துல வந்து பிளேஸ் பண்ணிடலாம். தென் இதில் இருக்கிறத நம்ம வந்து ட்ராக் பண்ணி மேலே வச்சிடலாம். இதோட அலைன்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கட்டும். இதோட அலைன்மெண்ட்ஸ் நம்ம கரெக்டாக பிளேஸ் பண்ணிடலாம். இதையும் நம்ம கரெக்டாக இதுக்கு சென்ட்ரல் அலைன்மெண்ட்ல நம்ம பிளேஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த சைன்இன் இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து சைன் அப்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நான் சைன் அப் நான் சேஞ்ச் பண்ணிட்டு இதோட அலைன்மெண்ட்ஸ் நம்ம கரெக்டாக அலைன் பண்ணிக்கலாம். தென் இப்போ இதை வந்து நம்ம என்ன சேஞ்ச் பண்ணுவோம்னா, ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட், இதை சைன்இன் அப்படின்றத சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட், தென் இதை வந்து நம்ம சைன்இன் அப்படின்றத நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம வந்து ஒரு அட்வான்ஸ்ட் யூஐ வந்து நம்ம டிசைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம கரெக்டாக அலைன் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நம்ம அலைன் பண்ணிட்டோம். தென் இப்போ இந்த அவுட் போர்டோட சைஸையும் நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, நம்ம வந்து பாஸ்வேர்ட் ஹைட் ஆயிருக்க மாதிரி நம்ம ஒரு அட்வான்ஸ் யூஐ டிசைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம இதை வந்து நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். தென் பாஸ்வேர்ட் ஷோ ஆகிற மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது ரெண்டுத்தையும் நான் வந்து டெலிட் பண்ணிடுறேன். தென் நம்ம வந்து ஆல்ரெடி டிசைன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதுலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம். ஸோ நான் இந்த கிரியேட் நியூ பாசிபிலிட்டி இது வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கிறதுல வந்து இதில் வந்து நான் பிளேஸ் பண்ணிடுறேன். இந்த ஆல் போர்ட் கிளிக் பண்ணி ஜஸ்ட் நான் வந்து பிளேஸ் பண்ணிடுறேன். தென் இதோட அலைன்மெண்ட்ஸ் நம்ம வந்து கரெக்டாக பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைன் அப் பேஜ் வந்து நம்ம டிசைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, ப்ரோட்டோடைப்பிங் வந்து நம்ம பண்ண போறோம். சைன்இன் பேஜ் டிசைனும் சைன் அப் பேஜ் டிசைனும் நான் வந்து இப்போ எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ சைன்இன் வந்து நம்ம லாஸ்ட் இதில் பண்ணது. இப்போ நம்ம இதுக்கு வந்து நம்ம ப்ரோட்டோடைப் பண்ணலாம். ஸோ நம்ம ப்ரோட்டோடைப் கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஐ கிளிக் பண்ணோம்னா பாஸ்வேர்டு வந்து விசிபிள் ஆகணும். ஸோ இதுக்கு வந்து நான் டிரான்சிஷன் கொடுக்குறேன். இங்கே பாருங்க, இதோட டிரான்சிஷன் ஆட்டோ அனிமேட்டு ஈஸ் அவுட்டு 0.6 வச்சுக்கிறேன்.
நீங்கள் வந்து கேட்கலாம் ஆட்டோ அனிமேட் தான் கொடுக்கணுமா, வேற எந்த ஆப்ஷனும் கொடுக்கக்கூடாதான்ட்டு. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான டிரான்சிஷன் வேணுமோ நீங்கள் அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த ஐ கிளிக் பண்ணனா நமக்கு வந்து பாஸ்வேர்டு ஹைட் ஆகணும். ஸோ அதுக்கும் நம்ம வந்து இப்போ வந்து அதுக்கும் நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இந்த சைன்இன் நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு சைன்இன் பேஜ் போகணும். ஸோ நான் சைன்இன் எடுத்துட்டு வந்து நம்ம ஆல்ரெடி டிசைன் பண்ணியிருக்கிற இந்த சைன்இன் பேஜ்ல வந்து நான் கனெக்ட் பண்ணிடுறேன். தென் இதுலயும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். தென் இதுல சைன் அப்ன்றதை நம்ம கிளிக் பண்ணோம்னா சைன் அப் பேஜ்க்கு போகணும். ஸோ இதோட கனெக்ஷன் எடுத்து வந்து நான் சைன் அப் பேஜ்ல கொடுத்துறேன். இப்போ பாருங்க, நான் வந்து சைன்இன் சைன் அப் ரெண்டுக்குமே நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரியே நீங்க அந்த லோ ஃபிடிலிட்டி டிசைனுக்கும் நீங்க வந்து பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம டிசைன் பண்ணது. இப்போ நான் இதை வந்து நான் கிளிக் பண்ணா பாஸ்வேர்டு வந்து ஷோ ஆகுது, அகைன் கிளிக் பண்ணா பாஸ்வேர்டு ஹைட் ஆகுது. தென் இப்போ பாருங்க, நான் சைன்இன் கிளிக் பண்ணனா வந்து சைன்இன் பேஜ் போயிடுச்சு, சைன் அப் கிளிக் பண்ணனா சைன் அப் பேஜ் போயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ்னா, நம்ம ஸ்க்ரால் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இந்த ஹோம் இந்த மினிமைஸ் பட்டன் இதெல்லாமே ஷோ ஆகுது. பட் ஆனால் எப்பயுமே மொபைலில் டிஃபால்ட்டாக இந்த கார்னரில் வந்து அது பிளேஸ் ஆகிக்கணும். ஸோ அது எப்படி பண்ணுறது, அதை பற்றி நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ அகைன் நான் வந்து டிசைனை வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இந்த அவுட் போர்ட் கிளிக் பண்ணினாவே இங்கே பாருங்கள் ப்ளூ கலரில் இண்டிகேட் ஆகும். ஸோ இந்த ப்ளூ கலரில் இண்டிகேட் ஆகிற லைன் தான் வந்து அந்த பேஜோட எண்டு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து நம்ம மூவ் பண்ணி அந்த பேஜோட எண்டு கிட்ட நம்ம வச்சிட போகிறோம். ஸோ எப்பயுமே நம்ம இந்த பேஜோட எண்டு கிட்ட இதை வந்து நம்ம பிளேஸ் பண்ணிடணும். ஸோ நம்ம பிளேஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம்னா, இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பொசிஷன் வென் ஸ்க்ராலிங் இதை வந்து நம்ம டிக் பண்ணிடணும். ஸோ அப்பதான் வந்து நம்ம ஸ்க்ரால் பண்ண மேல் வந்து இது ஒரே பொசிஷன்ல இருக்கும், சேஞ்ச் ஆகாது. தென் இதோட ஆட்போர்டு வேணா நம்ம சைஸ் வேணா சின்ன பண்ணிக்கலாம். ஓகே, இதே மாதிரியே நம்ம வந்து இப்போ இதையும் நம்ம வந்து ட்ராக் பண்ணிட்டு வந்து நம்ம இங்கே வச்சிடலாம். இப்போ பாருங்க, இதோட பொசிஷனும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். தென் இதோட அவுட்புட் சைஸ் வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதையும் நம்ம வந்து இந்த ஆப்ஷன் ஃபிக்ஸ் பொசிஷன் வென் ஸ்க்ராலிங். ஸோ இப்படி நம்ம கொடுக்க மேல் என்ன ஆகும்னா, நமக்கு வந்து இது வந்து ஒரே பொசிஷன்ல இருக்கும், எங்கேயும் மூவ் ஆகாது. உள்ள இருக்க எலமெண்ட்ஸ் வந்து ஸ்க்ரால் ஆகும். இப்போ பாருங்க, நம்ம ப்ளே பண்ணி பார்க்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இது வந்து ஃபிக்ஸட் பொசிஷன்ல இருக்கு. இப்போ நம்ம வந்து ஸ்க்ரால் பண்ணோம்னா வந்து உள்ள இருக்க எலமெண்ட்ஸ் மட்டும் தான் வந்து ஸ்க்ரால் ஆகுது. ஸோ இங்க பாருங்க, ஸோ இப்போ நம்ம சைன்இன் சைன் அப் நம்ம வந்து கிளிக் பண்ணோம்னா வந்து வேற எதுவுமே நமக்கு வந்து இதாகாது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் அதுலேயும் நீங்கள் பிங் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.